வணக்கம். இன்றும் பிரதான செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றோம். அரசு சேவைகளில் உள்ள 7456 வெற்றிடங்களை நிரப்புவதற்கு தீர்மானம். கடவுச்சீட்டு வரிசை ஒரு மாதத்தில் ஒழியும். புலிகள் தாக்கிய போது கூட மின்தடை ஏற்படவில்லை, சாடுகிறது ஐக்கிய மக்கள் சக்தி. போதையில் நின்றவர்கள் அப்பாவி மாணவர்கள் மீது தாக்குதல், பவனியால் சம்பவம். 36,000 ரூபாய் இலஞ்சம் 56 ஆண்டுகள் சிறை. வடக்கு கிழக்கு வீதிகளை புனரமைப்பதற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது. காற்று மாசு கற்பிணிகள் அவதானம். வடமாகாணத்துக்கு மருத்துவ கல்வி வசதிக்கு ஜப்பான் 50 மில்லியன் உதவி. இதுபோன்ற செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு இந்த செய்திகளின் சாராம்சம் விரிவாக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால், எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்பவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆக்கபூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள். தொடர்ந்தும் நாங்கள் விரிவான செய்திகளை பார்ப்போம். அரச சேவைகளில் உள்ள 7456 வெற்றிடங்களை நிரப்புவதற்கு தீர்மானம். அரச சேவையில் உள்ள 7456 பதவி வெற்றிடங்களுக்கு நியமனங்களை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அரச சேவையில் ஆட்சேர்ப்பு செயல்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் பணிக்குழாமினரை முகாமைத்துவம் செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய இந்த நியமனங்கள் வழங்கப்பட உள்ளன. பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சில் நிலவும் 3000 பதவி வெற்றிடங்களை பாதுகாப்பு அமைச்சில் நிலவும் 9 பதவி வெற்றிடங்களையும், விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சில் நிலவும் 179 பதவி வெற்றிடங்களையும், நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சில் நிலவும் 132 பதவி வெற்றிடங்களை நிரப்புவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சில் 400 பதவி வெற்றிடங்களையும், போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சில் நிலவும் 161 பதவி வெற்றிடங்களையும், சுகாதாரம், வெகுசன ஊடக அமைச்சில் நிலவும் 3519 பதவி வெற்றிடங்களையும், மேல் மற்றும் கிழக்கு மாகாண சபைகளில் நிலவும் 39 பதவி வெற்றிடங்களையும், இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் நிலவும் 17 பதவி வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அடுத்து, கடவுச்சீட்டு வரிசைகள் ஒரு மாதத்தில் ஒழியும். எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் நாட்டில் ஏற்பட உள்ள கடவுச்சீட்டு வரிசைகளை முடிவுக்கு கொண்டு வர தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று குடியகல்வு துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கடவுச்சீட்டு பற்றாக்குறைக்கு முந்தைய ஆட்சியாளர்கள் தவறான நிர்வாகமே காரணம் என்று தெரிவித்துள்ள அந்த அதிகாரி, கடவுச்சீட்டு வரிசைகள் ஒரு மாதத்துக்குள் இல்லாமல் செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த போது அந்த அதிகாரி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அடுத்த வாரத்துக்குள் 24 மணி நேர சேவை தொடங்குவதனால் குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையில் உள்ள அனைத்து ஊழியர்களும் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய உறுதி பூண்டுள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். புலிகள் தாக்கிய போது கூட மின்தடை ஏற்படவில்லை, சாடுகிறது ஐக்கிய மக்கள் சக்தி. போர் இடம்பெற்று 33,000 மெகாவாட்ஸ் மின்பிறப்பாக்கியை புலிகள் தீயிட்டு எரித்த போது கூட நாடளாவிய ரீதியில் மின் துண்டிக்கப்படவில்லை. ஆகையால் குரங்கின் மீது பழி சுமத்தி குரங்கு சேட்டைகள் காண்பிக்க வேண்டாம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஒரு குரங்கால் முழு நாட்டுக்கும் மின் துண்டிப்பை ஏற்படுத்த முடியுமா? கடந்த அரசாங்கங்களின் குறை கூறியே இவர்கள் ஆட்சியை கைப்பற்றினர். தற்போது ஆட்சியில் இருந்து கொண்டு அதையே செய்கின்றனர். மேடைகளில் வீரவசனம் பேசுவதை விட நடைமுறையில் ஆட்சி செய்வது சிக்கல் என்பதை இப்போது AVP புரிந்து கொண்டிருக்கும். அளவுக்கு அதிகமாக மக்களை ஏமாற்ற முற்பட வேண்டாம். ராஜபக்சக்களை ஆட்சியில் அமர்த்தி அவர்களை துரத்துவதற்கு மைத்திரிக்கு வாக்களித்த பின்னர் கோத்தபாயாவை நாட்டை விட்டு ஓடச் செய்தவர்களே உங்களையும் ஆட்சியில் அமர்த்தி இருக்கின்றனர் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்றார். போதையில் நின்றவர்கள் மாணவர்கள் மீது தாக்குதல், பவனியால் சம்பவம். பவனியா பைரவ புளியங்குளத்தில் உயர்தர வகுப்பு மாணவர் மீது போதையில் நின்ற இளைஞர் குழு ஒன்று தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை நடந்துள்ளது. தாக்குதலில் பலத்த காயமடைந்த மாணவன் பவனியா தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் பவனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வடக்கு கிழக்கு வீதிகளை புனரமைக்க முன்னுரிமை. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் 2000 கிலோமீட்டர் வீதிகள் முன்னுரிமை அடிப்படையில் புனரமைக்கப்பட உள்ளன. அதன்படி வடமாகாணத்தில் 1500 கிலோமீட்டர் வீதிகளையும், கிழக்கு மாகாணத்தில் 500 கிலோமீட்டர் வீதிகளையும் புனரமைப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. வடகிழக்கு மாகாணங்களில் உள்ள வீதிகள் மிக மோசமான நிலையில் காணப்படுவதால் முன்னுரிமை அடிப்படையில் புனரமைக்கப்பட உள்ளதாக பெருந்தெருக்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி அமைப்புகளிடமிருந்து திருத்தப்பட வேண்டிய வீதிகள் தொடர்பான பிரேரணைகளை பற்றி இந்த வீதி புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. 36,000 ரூபாய் லஞ்சம் பெற்றவர் 56 ஆண்டுகள் சிறை.
வீதி அபிவிருத்தி திட்டத்துக்கான விலைமனு கோரல் பணத்தை விடுவிப்பதற்காக ஒப்பந்தக்காரர்களிடமிருந்து லஞ்சம் பெற்ற தொழில்நுட்ப அதிகாரி ஒருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 56 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்துள்ளது. மடுமல்ல பிரதேச சபையின் முன்னாள் தொழில்நுட்ப அதிகாரி ஒருவருக்கு 36,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக இவ்வாறு கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக பிரதிவாதிக்கு 40,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. காற்று மாசு கற்பனைகள் அவதானம். நாட்டில் காற்றின் தரம் குறைந்து வருவதன் காரணமாக தாய்மார்களின் கருவுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சுவாச மருத்துவர் சுமிந்த ஜசரத்ன தெரிவித்துள்ளார். மாசுபட்ட காற்றானது கருவின் எடையை குறைக்க வழிவகுக்கும். அத்துடன் புதிதாக பிறக்கும் குழந்தைகளின் சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். எனவே காற்று மாசு குறித்து கற்பனை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேவையற்ற வெளிப்பிரயாணங்கள் மற்றும் சுற்றுலாக்களை அவர்கள் தவிர்த்து வீடுகளிலேயே உரிய பாதுகாப்பு அங்கிகளை அணிந்து இருக்க வேண்டும் என்று அவர் மேலும் அறிவுறுத்தியுள்ளார். வடமாகாண மருத்துவ கல்வி வசதிக்கு ஜப்பான் நாடு ரூபாய் 50 மில்லியன் ஒதுக்கீடு. வடமாகாணத்தின் மருத்துவ மற்றும் கல்வி வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஜப்பான் அரசாங்கம் சுமார் 50 மில்லியன் ரூபாயை ஒதுக்கியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் நிதியுதவி வழங்குவதற்கான 2 புரிந்துணர்வு உடன்படிக்கையில் வடக்கு மாகாணத்துக்கு முதன்முறையாக வந்துள்ள இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் அகியா இயக்மட்டா கையெழுத்திட்டார். இந்த நிகழ்வு வடமாகாண ஆளுநர் நாகலிங்க வேதநாயகன் முன்னிலையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் அலுவலகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இதன்போது வடமாகாணத்தில் உள்ள பாதிக்கப்பட்ட சமூகங்களின் நிலையான வளர்ச்சிக்கு ஆதரவளிப்பதற்காக ஜப்பான் தூதுவர் இஷோமாட்டா உறுதியளித்துள்ளார்.